பிரியமானவர்களே, ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருக்க வேண்டுமானால், நீங்கள் கடவுளின் ஆவியால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அப்போது ஐம்புலன்களையும் அடக்கி பரிசுத்த வாழ்வு வாழலாம். பரிசுத்த வாழ்வு வாழ்ந்தால் மட்டுமே நாம் கடவுளின் ஆவியாரை கொண்டிருக்க முடியும். அப்போது ஜீவத் தண்ணீராம் தூய ஆவியானவர் நம்மையும், நம் குடும்பத்தினரையும், உற்றார் உறவினர்களையும், நண்பர்களையும், சபையாரையும் அதே ஆவியால் நிரப்புவார். எல்லோரும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவின் ஆவியால் நிரப்பப்படவில்லை என்றால், கிறிஸ்துவுக்கு உரியோர் அல்ல என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே ஒவ்வொருவரும் தூய ஆவியானவரின் அபிஷேகத்திற்காக ஜெபியுங்கள். ஜீவத் தண்ணீரால் நிரப்பப்பட வல்லமையோடு துதியுங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஜீவ தண்ணீரே ஆவியா